அது ஏன்? அவள் தாமரை மலர் மேல் இருக்க அவளுடைய உள்ளம் போலே அவளுடைய ஆசனமும் மென்மை வாய்ந்தது. எதிரிகளை தவிடுபடியாக்கக்கூடிய அரசன் சிங்க ஆசனத்தில் அமர்ந்திருப்பான். சிம்மாசனம் உறுதியாக உட்கார்ந்துருக்கிற நாற்காலியே பார்த்தா சிம்மாசனம், அவனுக்கு வீரம் வரும், விஜோகுணம் வரும். திருமகள் மென்மையான உள்ளமுடையவள். குற்றம் செய்யாதவர் எவருமிலர், தப்பு பண்ணுறாது யாருமே இல்லையே என்று பெருமாள்கிட்ட மற்றவாளுக்காக எந்நேரமும் சிபாரிசு பண்ணி கொண்டிருக்கக்கூடிய மென்மையான ஹிருதயம் உள்ளவள். அவள் அமர்ந்திருக்கிற ஆசனமும் தாமரை, மென்மையான தாமரை. அலர்மேல் மங்கை, அது யாரை குறிக்கும்? மகாலட்சுமியை குறிக்கும். அந்த அலர்மேல் மங்கைங்கிற பேரை தான் இப்போ அலமேலு அப்படின்லாம் கூப்பிடுறாங்க. இந்த அலர்மேல் மங்கை இருக்கிறாளே, அவள் ஏன் மார்பில் உட்கார்ந்துருக்கிறா? இவர் பிடிச்சி வச்சாரா அப்படின்னா அதுக்கு விளக்கம் சொல்கிறார். அகலகில்லேன் இறையும் என்று. பெருமாளே, உன்னுடைய மார்பை விட்டு ஒரு சணங்குடனும் போக மாட்டேன். இறைனா ஒரு நொடி, ஒரு வினாடியை தான் இறைன்னு சொல்கிறேன். ஒரு வினாடி கூட உன்னுடைய மார்பை விட்டு நீங்க மாட்டேன். அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா. ஓ மார்பை விட்டு போக மாட்டேன். ஏன் அப்படின்னா, அந்த திருமகளுக்கு ஜீவகோடி மேலே, ஜீவாத்மாக்கள் மேலே உள்ள இரக்கம். இந்த பெருமாளுக்கு கோபம் எங்கே வருது? மனசில் தானே கோபம் வருது. ஒருத்தரை சமாதானப்படுத்துகிற போது என்ன சொல்கிறோம்? இதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க அப்படி தான் சொல்கிறோம். மண்டையில் வச்சுக்காதீங்கன்னு சொல்கிறது இல்லை, மனசில் வச்சுக்காதீங்கன்னு தான் சொல்லுவோம். இந்த பக்தர்கள் ஜீவர்கள் செய்யக்கூடிய பாவங்களை நினைச்சு பார்க்குற போது பெருமாளுக்கு கோபம் அப்படியே பொங்கி வருது, எரிமலை மாதிரி பொங்கி வருது. அந்த கோபத்தை அப்படியே விட்டு அந்த ஜீவர்கள்லாம் தொலைஞ்சாங்க. அதனால அந்த மனசிலே இவள் போய் உட்காந்துக்கிட்டேன். கோபம் வர்றப்ப ஸ்டாப், அதை அடைக்கணும். ஒரு கணம் விட்டால் கூட இந்த ஜீவர்கள் பாவம் செய்கிறதே முழு நேர தொழிலாக வைத்திருக்கிறார்கள். பாவமே செய்து பாவியானேன் அப்படின்னு தானே பெரியவங்களும் சொல்கிறாங்க. பாவம் செய்கிறதே ஃபுல் டைம், எங்களுக்கு 24 hours அதான் வேலை, அப்படி தானே வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனாலே பகவானுக்கு எந்த கணமும் கூட கோபம் வரும். அதனால ஒரு க்ஷணம் கூட இவனை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அகலகில்லேன் இறையும், ஒரு நொடி கூட போக மாட்டேன் என்று அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா. அப்படி அவள் உக்காந்துருக்கிறான்னா இவன் கழுத்தை பிடிச்சி தள்ளலாம்ல. நீ உட்கார்றதா இருந்தால் நான் விட்டுருவனா, பொடி வடியன்னு சொல்லலாம்ல. அவன் சொல்லக்கூடியவன் இல்லை, திருவுக்கும் திருவான தேவன். சபாஷ், அப்படியா உட்காந்துரு, எனக்கு கோபம் வராமல் பார்த்துக்கோ, எனக்கு கோபம் வந்துடும், கோபம் வராமல் பார்த்துக்கோன்னு சொல்லி அவனே இடம் கொடுக்குறான், அவனே இங்கே வெல்கம் பண்ணுறான். ஸோ அப்படிப்பட்ட இரக்கத்திற்காக சிபாரிசுக்காக அலர்மேல் மங்கையை உன் மார்பிலே வச்சிட்ருக்கிற அப்படின்னா உனக்கே என்ன டிஸ்போசிஷன், உனக்கே என்ன மனசில் நினைப்பு இருக்குன்னா இந்த பாவிகளை மன்னிக்க வேண்டும். நீ கருணைக்கடல், அதனாலே நீ அவளை வச்சிட்ருக்கிற, அதனால் உன்னுடைய குணம் வெளிப்படும். நீ நரகம் முதலிய தண்டனை உலகங்களை தண்டித்தவன் தான், மனிதர்களுக்கெல்லாம் பல தண்டனைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறவன் தான். ஆனாலும் இரக்கத்தின் சாகரம். அதனாலே உன்னை கூப்பிடும்போதே எப்படி கூப்பிடுறேன்? மகாலட்சுமியை மனசில் வச்சிருக்கிறவனே, மக்கள் மேலே கோபம் பொங்கி வரும்போதெல்லாம் சாந்தமடைகிறதுக்காக அலர்மேல் மங்கையை மனசில் வச்சிருக்கிறவனே அப்படின்னு கூப்பிடுறேன். எதுக்காக? உன்னுடைய கோபம் என்ற அந்த ஆதித்ய கண்ணை உருட்டி விழிக்காதே, சாந்தம் என்ற சந்திர கண்ணை காட்டு, குளிர்ச்சியான பார்வை பாரு. நீ வெம்மையாக பார்த்த பார்வை போதும், தாங்க முடியலை, பாலைவனத்தை விட தகிக்குது. அதனால் உன்னுடைய கருணையான பார்வை எங்களுக்கு வேணுங்கிறதுக்கு தான் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா அப்படின்னு என்ன அழகாக கோத்திருக்கிறார் பாருங்க வார்த்தைகளை. சும்மா எதுக முனைக்காக தேவையில்லாத வார்த்தைகள் அசையெல்லாம் போட்டுக்கிட்டு சீராரும் பாராரும் மோராரும் காராரும் இப்படியெல்லாம் இல்லாமல் என்ன ஒரு சொல்லு கூட அன்வான்ட் தேவையில்லைன்னு நம்ம நீக்கிற முடியாது. அந்த மாதிரி பகவானேனா அங்கே நாக்கில் உட்காந்து பாடுறான், அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா. ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, இந்த பாட்டு ஏற்கனவே படித்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க, புதுசாக கேட்குறவங்களுக்கு மனப்பாடம் இல்லையோ, இதை கேட்டு முடியறதுக்குள்ளே மனப்பாடம் ஆகிடும். ஒரு சினிமாவை முதன் பார்க்குற போது சினிமா பாட்டு உடனே மனப்பாடம் ஆகிடுதில்ல, மனசில் ஆர்வம் இருந்தால் மனப்பாடம் ஆகிடும். அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா. நிகரில் புகழாய், உனக்கு புகழ் இருக்கு, புகழ் உள்ளவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க.
மனிதர்கள் இருக்கிறாங்க, தேவர்கள் இருக்கிறாங்க. பிரம்மாவுக்கு கூட தான் புகழ் இருக்குது, 33 கோடி தேவர்களுக்கும் புகழ் இருக்குது. ஆனால் அந்த புகழை விட உன்னுடைய புகழ் வித்தியாசமானது, பல வகையில் வித்தியாசமானது. சிலருக்கு திறமையினால புகழ் இருக்கும், சிலருக்கு குணத்தினால புகழ் இருக்கும், சிலருக்கு சாதனையினால புகழ் இருக்கும். ஆனால் உனக்கு எல்லா வகையாலும் சமஸ்த கல்யாண குணாத்மகன், எல்லா விதமான மங்களங்களும் நிறைந்தவன். அடுத்து புகழ் இருக்கிறவங்களுக்கு கூட சில காலம் இருக்கும், ஒரு சுக்கிர தசையில் இருக்கும், அப்புறம் சனி தசையில் போயிடும். அப்படி இல்லை, நித்தியமாக நிரந்தரமாக புகழை உடையவன். அப்போது நிகரில் என்றால் இணையில்லாத புகழுடையவன். என்ன எதுக்காக புகழுடையவன்கிற விஷயத்தில் பார்த்தாலும் இவனுக்கு நிகரில்லை, எத்தனை விஷயங்களுக்கு புகழ்னு பார்த்தாலும் இவனுக்கு நிகரில்லை, எல்லா காலமும் புகழ் மங்காதவனாக இருக்கிறான்ங்கிற விஷயத்தை பார்த்தாலும் இவனுக்கு நிகரில்லை. ஆக அந்த 3 அர்த்தத்திலையும் அந்த நிகரில் புகழாயின்னு வருது. நிகரில் புகழாய். உலகம் 3 உடையாய். அது என்ன 3 உலகம்? பூஹு புவஹ ஸ்வஹா, மேலுலகம், கீழுலகம், நடுவுலகம். இந்த 3 உலகத்திலையும் அதில் இருக்கிற உட்பிரிவுகள். சில பேர் டயலாக் 7 14 உலகங்களிலும் நாடகத்தில் பேசுகிறான்ல, எல்லா உலகம், அந்த எல்லா உலகங்களுக்கும் அதிபதி நீயே. உலகம் 3 உடையாய். சாதாரணமாக ஒரு 10 வீடு இருந்துட்டாலே, ஒரு 5 கார் இருந்துட்டாலே, ஒரு 40 ஏக்கர் நிலம் இருந்துட்டாலே நமக்கு ஆணவம் வந்துடுது. ஆனால் இவன் சகல உலகங்களுக்கும் நாயகனாய் இருக்கிறான். உலகம் 3 உடையாய். என்னை ஆழ்வானே. ஆழ்வான்னா என்ன அர்த்தம்? ஆட்சி செய்கிறவன். எப்படி? தடுத்து ஆட்சி செய்கிறவன். நான் தவறு செய்கிற போது என் மனசுக்குள்ளே அந்தர்யாமியாக இருந்து, உள்ளுரைபவனாக இருந்து, டேய் போகாத, தப்பு வேண்டாம் என்று சொல்லி தடுத்து, எத்தனையோ பிறவி எடுத்து மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து தோல் மாறி தெரியும் இவரேன்னு வியாக்கியானத்தில் எழுதுவோம். புல்லா பிறந்தாச்சு, பூண்டா பிறந்தாச்சு, நாயா பிறந்தாச்சு, பேயா பிறந்தாச்சு, பிசாசா அலைஞ்சாச்சு, மீனா நீந்தியாச்சு, பறவையா பிறந்தாச்சு, பூச்சியா புழுவா நெளிஞ்சாச்சு, மனுஷ பிறவியே எத்தனையோ பிறவி ஆகிப்போச்சு. அத்தனை பிறவிகளிலும் இந்த ஜீவாத்மாவினுடைய உள்ளுரைபவனாக அந்தர்யாமியாக இருந்து இவனுடைய நடவடிக்கைகள் எல்லாம் கவனிச்சுக்கிட்டே வந்து, தப்பு செய்கிறப்போ தண்டித்து, நல்லது செய்கிறப்போ தட்டி கொடுத்து, நல்லது செஞ்சால் புண்ணியம்னு பேர் வச்சு, கெட்டது செஞ்சால் பாவம்னு பேர் வச்சு, அப்பப்போ தண்டனையும் கனிவும் கண்டிப்பும் மாறி மாறி கொடுத்து, அவனை திருத்தி கடைசியிலே உன்னை பற்றி நினைத்து உன்னை துதிபாடக்கூடிய நிலைமைக்கு ஒரு ஜீவன் முக்தனாக, ஒரு மோட்சத்திலே நாட்டம் வைக்கக்கூடிய ஒரு ஆத்மாவாக என்னை உருவாக்கி இருக்கிறாய். என்னை ஆழ்வானே. இந்த வார்த்தை எல்லாருக்கும் பொருந்தும், நம்மாழ்வாருக்கு மட்டும் இல்லை. பகவான் தான் நம்ம எல்லாருமே ஆள்றோம். எல்லா ஜென்மங்களிலும் அவன் நம்மோட இருக்கிறான், நம்மை ஆள்கிறான். பகவத் விஷயங்களை கேட்கணும்னு ஒரு ஆசை நம்ம மனசில் வர்ற அளவுக்கு நம்ம இன்னைக்கு திருத்தி இருக்கிறான். என்னை ஆழ்வானே.